செங்கடலை கடந்த பிறகு இஸ்ரவேல் மக்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி மேற்கொண்ட வனாந்தர பயணம் மிகவும் சவாலானது மற்றும் தேவனின் அற்புதங்கள் நிறைந்தது. இந்த பயணத்தின் முக்கிய அம்சங்கள் இதோ. 1. தேவனின் வழிநடத்துதல். வனாந்தரத்தில் வழி தெரியாமல் மக்கள் திகைக்காதபடி தேவன் பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் வெளிச்சம் கொடுக்க அக்கினிஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு முன் சென்று வழிநடத்தினார். 2. மன்னா மற்றும் காடைகள் உணவு. வனாந்தரத்தில் உணவு இல்லாதபோது மக்கள் முறையிட்டனர். தேவன் வானத்திலிருந்து மன்னா என்னும் உணவை பொழியச் செய்தார். இது தேன் கலந்த பணியாரம் போல இருந்தது. மேலும் அவர்கள் இறைச்சி கேட்டபோது காடைகளையும் வரப்பண்ணினார். சுமார் 40 ஆண்டுகள் அவர்கள் இந்த மன்னாவையே உணவாக உண்டனர். 3. மாரா மற்றும் ரெவிதீம் தண்ணீர். மாரா கசப்பான தண்ணீர் இருந்த இடத்தை மக்கள் அடைந்தனர். தேவன் ஒரு மரத்தை காட்ட மோசே அதை தண்ணீரில் போட்டவுடன் கசப்பான நீர் மதுரமாக மாறியது. கான்மலை தண்ணீர் இல்லாதபோது தேவன் மோசேயிடம் ஒரு கன்மலையை பாறையை அடிக்கச் சொன்னார். அதிலிருந்து தண்ணீர் ஆறாகப் பெருகி ஓடியது. 4. அமலேக்கியருடன் யுத்தம். வனாந்தரத்தில் அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரை தாக்க வந்தனர். மோசே மலையின் மேல் கைகளை உயர்த்தியிருக்கும் வரை இஸ்ரவேலர் வென்றனர். ஆரோனும் ஊரும் மோசேயின் கைகளை தாங்கிப் பிடித்தனர். இறுதியில் இஸ்ரவேலர் வெற்றி பெற்றனர். 5. சீனாய் மலை மற்றும் 10 கட்டளைகள். பயணத்தின் மிக முக்கியமான பகுதி சீனாய் மலை. இங்கே தேவன் மோசேயை அழைத்து மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான 10 கட்டளை வழங்கினார். இதுவே தேவன் தம் மக்களுடன் செய்த உடன்படிக்கையின் அடிப்படை. 6. ஆசரிப்பு கூடாரம். தேவன் மக்களோடு வாசம் செய்வதற்காக ஒரு தற்காலிக ஆலயமாக ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டது. இதன் அமைப்பு மற்றும் ஆராதனை முறைகளை தேவன் துல்லியமாக மோசேயிடம் விவரித்தார். பயணத்தின் பாடம். இந்த பயணம் வெறும் இடமாற்றம் மட்டுமல்ல, அடிமைத்தன மனநிலையில் இருந்த ஒரு கூட்டத்தை தேவனைச் சார்ந்திருக்கும் ஒரு தேசமாக மாற்றும் பயிற்சி பயணமாக அமைந்தது.